Testing, hello, check. Dignities on the dais and off the dais. Hey. I am really happy to be here as a performer for a wonderful program. I really thank to Veeranudayan drama troupe. இப்படியெல்லாம் ஆங்கிலத்தில் ஆயிரம் வார்த்தைகளை அடுக்கடுக்காக கோர்த்து பேசினாலும் இப்படியெல்லாம் ஆங்கிலத்தில் ஆயிரம் வார்த்தைகளை அடுக்கடுக்காக கோர்த்து பேசினாலும் வந்தாய தாயே வாமகனே என்றாயே தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணமுலகம் தமிழ்த்தாயே. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமா வீற்றிருக்க நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு ஈடு இணை ஆகாது என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லி அடடா தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 2 பேருக்கு நன்றி. கைய தட்டாம உட்கார்ந்தவங்களுக்கும் நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டுனா இங்கிலீஷ் மீடியம் அதனால தட்ட மாட்டாங்க. நல்ல கை தட்டலாம். அதுலயும் குறிப்பா இங்க இருக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறக்கா. இங்க இருக்க பெண்கள் இங்க நல்ல கை தட்டிங்கன்னா நிறைய முடி வளரும். அங்க பாருங்க இருட்டுல உக்கா தட்டி விட்டு உடனே இழுக்கிறாங்க. உடனே எப்படி வளரும்? அங்க ஒரு அக்கா தட்டினாங்க கையோட வந்துச்சு பாத்தீங்களா? சவுரி முடி வளர்கள். ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். என்ன ஆசை? வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா நல்ல ஒரு கேள்வியை கேட்டு வாட்ஸ்அப் காலத்துல இருக்கக்கூடிய இளம் சிட்டுக்கள் 2 பேரை இங்க உட்காரு. இளம் சிட்டா? ஆமா. இது எவ்வளவு பெரிய கிளம் சிட்டுன்னு எங்களுக்கு கிடையாதுங்க. இளம் சிட்டுங்க. வயல்வெளி காலம்னு சொல்லி 2 ஓல்ட கொண்டாந்து அங்க நிறுத்திருக்கீங்க. நடுவரா தீர்ப்பு சொல்ல நீங்க வந்திருக்கீங்க. இங்க ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ளார வர்றேன். அப்படியா? ஆமா. நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெடியாக்கா? ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற தாய் குழுங்கள் பெண்கள் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்கா. அது இங்க இல்ல மாலத்தீவுல வேலை பார்க்கிறேன். மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு குடுக்காட்டினால ஒரு போட்டுக்க பிரேஸ்லெட்டையும் மோதிரத்தையும் கழட்டி உங்களுக்கு. ஆமா நான் கொடுத்து விட்டு வாத்தியார் வீட்டுல இருப்பீங்க. அதுக்கு தான் எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஓகேவாக்கா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி 1 2 3. அடேங்கப்பா. அடா 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 அடா. நீங்க எதுக்குமா கை தட்டற? நீ லேடிஸ் ஆதார் அட்டை வச்சிருக்கியா? நல்லா கேளு. அப்பதான் நம்புவேன். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டுல உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க. உங்க கருவம் கலைஞ்சிரும். ஆஹா. அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா? எப்படி? நாளைக்கு நம்ம ஊர்ல 10 மணிக்கு ஆதார் எடுக்கிறாங்க, எல்லாரும் வந்துருங்க. நம்ம ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம ஆட்டில் போய் எடுத்துட்டு வந்துருவோம். ஆனா அந்த பொம்பளை அப்படி கிடையாது. பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு பூ வச்சு பட்டு வச்சு செயின் போட்டு போய் உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே எடுத்தாச்சு போன்றுவான். என்னடி சிரி ரெடின்லாம் சொல்லாம எடுத்து விட்டாங்க. ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும். வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்து அனுப்பி உங்க கருவம் கலைஞ்சு போயிடும். ஆனா நீங்க பாருங்க, லேடிஸ கை தட்டணும் ஒரு பேத்தி தட்டாம உட்காந்து பாட்டி தட்டடி நடுவோட மோதிரத்தை தட்டடி. ஆனா நீங்க என்னதான் சொல்லுங்க, பெண்கள் கை எதுக்குமா பயன்படுத்துவாங்க? புளிய கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, அதுக்கு தான் அதையும் பயன்படுத்துவாங்க. எங்க ஆண்கள் அப்படி கிடையாது. பசங்களா ரெடியா இருக்கீங்களா? அவரை காமிச்சிருமாடா பசங்களா? ஓகேவாடா? ரெடி ரெடி 1 2 3. அட்ரா 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 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கிறத அப்படி ப்ரூவ் பண்றாங்க. டவுசர்ல சிப்ப போடுறாங்க. நீங்க ஏங்க அங்க பாக்குறீங்க? காத்தோட்டமா அவன் உட்கார்ந்துருக்கு. அதுல இந்த பசங்க எல்லாம் அவ்வளவு உற்சாகமா இருக்கான காரணம் என்ன தெரியுமா? எல்லா வாட்ஸ்அப் கால பசங்க. இப்ப இந்த பசங்க பாருங்க, எதை பாடினாலும் கூடவே பாடுவான் சார். அப்படியே அவ்வளவு உற்சாகமான பசங்க, நல்ல உற்சாகமா தான் இருக்காங்க. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன். ஃபர்ஸ்ட் லைன் நான் பாடுவேன், அடுத்த லைன் நீ பாடணும். மக்கள் எல்லாம் கை தட்டுறாங்க, திருவிழாவை சூப்பரா கொண்டாடுறோம். ஓகேவா? ஓகேவா? பட்டாம்பூச்சிடி நல்ல கை தட்டலாம். பாத்தீங்களா? இதே வயல்வெளியில கேட்க முடியுமா? பாரு கேட்டோன்னு அடிச்சாம் பாருங்க. இப்ப இன்னொரு பாட்டு பாடுறேன். ஃபர்ஸ்ட் லைன் பாடும், அடுத்த லைன் பாடும். ஓகே. ஜித்து ஜில்லாடி நல்ல நல்ல கைத்தல கொடுங்கக்கா, நல்ல கைத்தல கொடுங்க. வெரி குட், பவர்ஃபுல். ஓகே, வெரி குட். இப்ப இன்னொரு பாட்டு. ஓகே. டங்காமாரி ஊதாரி போடா நாதாரியா. நான் டங்காமாரி ஊதாரிங்கிற போடா நாதாரிங்கிற ஐயா. சரி, லாஸ்டா ஒரு பாட்டு அதோட நிப்பாட்டு. ஓகே. எண்ணியாங்கு எய்துவ. யோ, திருக்குறள் கேட்கிறவெல்லாம் வச்சுக்காத. அது படிக்க வேண்டிய இடம் பள்ளிக்கூடம். பட்டிமன்றம் பார்க்க வந்திருக்கோம், ஜாலியா இருக்கும்னு சொல்லி வாத்தியாரே கேள்வி கேட்டாலும் கரெக்டா திரும்பி ஏன் என்னன்னு கேட்கக்கூடிய இளம் சிட்டுக்கள் இருக்கிற காலம்னா அது எங்க வாட்ஸ்அப் காலம். நான் ஒரு பாட்டு கேட்கிறவங்களை சொல்றேன். சரி. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க அடாடாடா பாத்தியா? ஆஹா அடரா சூப்பரா இருக்கா. பள்ளிக்கூடத்துல இங்க எத்தனை நாள் ஆச்சு?
உருளைக்கிழங்க பத்தி பள்ளிக்கூட தடைக்கு எத்தனை நாள் ஆச்சு? ஸ்கூல் தடைக்கு 3 நாள் ஆச்சு. அந்த தமிழ்ல பாடம் என்ன சார்? உருளைக்கிழங்கு ஓடி போச்சா? அத நீங்க பள்ளிக்கூடத்துல கேட்டா சொல்லுவான் சார். ஆனா நீங்க பாருங்க, உருளைக்கிழங்க பத்தி பாடுறா, 2 முட்டைக்கோசு எவ்வளவு அழகா கேட்டு உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா? இது பழைய முட்டைக்கோசு. எங்க வாட்ஸ்அப் காலத்தை குறை சொல்றீங்களா? அதுலயும் அவர் ஒரு விஷயம் சொன்னார் பாத்தீங்களா? இந்த காலத்துல யாராவது மரியாதை கொடுக்கறாங்களான்னு ஒரு கேள்வியை கேட்டார். நம்ம ஊருக்கு வாட்ஸ்அப் காலத்துல பேச வந்திருக்கோம். வந்திருக்க பேச்சாளர் பேரை சில இடத்துங்கள்ல சொல்லுவாங்க. அதை தாண்டி இசையமைப்பாளர் பேர்களையும் சொல்லி வருக வருகன்னு கூப்பிடுற ஒரு பாங்கு நிறைந்த ஊர் இருக்குன்னா இந்த ஊர்ல வந்துட்டு அதை சொல்லலாமா சார்? நல்ல ஒரு கைத்தறல வீரனுடைய நாடகம் அதுதான் சிறப்புங்கிறதுங்க. அப்ப இந்த கால வாட்ஸ்அப் காலம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அது இன்னொரு விஷயம் சொன்னார் பாத்தீங்களா? வாட்ஸ்அப் காலத்துல குடும்பம் சரியில்லை. வாட்ஸ்அப் காலத்துல எந்த காலத்துல குடும்பம் நல்லா இருந்திருக்கு? குடும்பம்னா பிரச்சனை இருக்கதான் சார் தெரியும். இந்த மேடல பெருமையோட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டா, எங்க வீட்டுல நிஜமாவே சொல்றேன், என் மனைவி இருக்கா, சத்தியமா சொல்றேன், ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தறல தாராளமா கொடுங்க. அப்படியா? டிவி பாப்பா எப்படி பத்தியும் உள்ள ரிப்பீட் 20 வெளியில வந்துரும் சார். ஏன் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? எப்படி கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாடா, இதா தெரியுதா பாப்போம். அதுலயும் இந்த பாருங்க, வம்சம்னு ஒரு நாடகம் போட்டான் தெரியுமா? அந்த வம்சத்தை என் பொண்டாட்டியும் எங்க வீட்டு பாட்டியும் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, அதுல என் பொண்டாட்டி வேலை வந்துருச்சுன்னு கரெக்டா எந்திரிச்சு போயிட்டா. ஏன் வாட்ஸ்அப் காலம், என்ன வேலையோ அதை பார்த்துட்டு ஃப்ரீயா இருக்கிட்ட இதுதான் டிவி பார்ப்போம். ஆனா இவங்க பாருங்க, இவனே பாத்தீங்களா, பொம்பளைங்க பூரா டிவி பாக்குறான்னு எல்லா நாடகத்தையும் சொன்னாலும் நம்ம மஞ்சுனாத. அந்த மாதிரி எங்க பாட்டி உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருந்தது இல்ல. வம்ச நாடகத்துல ரம்யா கிருஷ்ண கலெக்டர் அம்மாவா இருக்கும். அந்த அம்மா கார்ல போறப்ப வெடிகுண்டை வச்சிருவாங்க. வெடிக்கிறதுக்காக இந்த கவுண்ட் டவுன் குறைஞ்சிட்டே வரும். 10 9 8 7 6 5 4 3. இதை எங்க வீட்டு பாட்டி பாத்துக்கிட்டே பாருங்க. 90 95 100 110 பிபி ஏறி நேர் வேர்க்குது, லைட்டை போடுது, ஃபேனை போடுது, தண்ணியை குடிக்க நான் கெடுக்குன்னு ஓடி போய் பிளக் பாயிண்ட் பிடிங்கி விட்டேன். ஏன் அந்த வம்சம் முடியறதுல எங்க வம்சம் முடிஞ்சு போச்சுன்னா நாங்க குடும்பத்துக்கு எங்க போறது? நானா இருந்தாலும் பிளக் பாயிண்ட் அமுக்கி வச்சுட்டு வந்துருப்பேன். அதனாலதான் எங்க தாத்தா வேதனையில இப்ப எப்படிமா பாடிட்டு அலைகிறாரு, மரணம் என்னும் தூது வந்தது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது இழுக்கிறது எனக்கு, நீ ஏன்டா தண்ணி குடிச்சா? யாருக்காவது இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துரும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. இந்தா இழுக்கையில விட்டுட்டாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமா இப்படி தாக்கா நேத்து என் பொண்டாட்டி டிவியில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி, நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு தோசை விக்கிருச்சு. தண்ணி தண்ணி. அவ முடியட்டும் வாரேன் நாடகம் முடியட்டு வாரம்னால எனக்கு முடியட்டு வாரம்னாலும் தெரியாம இன்னும் சுத்திட்டு பாத்தீங்களா? ஆனாலும் கூட அந்த இல்லற சிறப்பா இருக்கணும்னா காரணம் எது தெரியுமா நாங்க சொல்றோம்? எங்க வாட்ஸ்அப் காலத்துல ஒரு பாட்டு கொடுத்துருக்கோம் சார். ஒரு இல்லறத்துல பிரச்சனை வந்தா கூட இந்த பாட்டை பாடுனா மன நிம்மதி சந்தோஷம் வரும்னு சொன்னா எங்க வாட்ஸ்அப் காலத்தை மோசம் சொல்ல முடியுமா? எதுமா கொடுத்த பாட்டு? உலகம் எனக்கென்றும் விளங்காதது, உறவே எனக்கான விளங்கானது. அடங்கப்பட்ட குற்றச்சாட்டை வச்சார் வாட்ஸ்அப் காலத்துல. இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் தான் பூரா பிரச்சனையும் வந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. சத்தியமா அப்படி சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏன் தெரியுங்களா? ஒரு பெண், வயசு பெண்ணு நடந்து போயிட்டு இருக்கப்ப 4 ரவுடி பசங்க தொல்லை தந்தா கூட அந்த நியூஸே வெளிவராத காலம் அந்த வயல்வெளி காலம் சார். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பெண், இளம் பெண் நடந்து போயிட்டு இருக்கா, 4 பேர் குடிச்ச பசங்க பிரச்சனை பண்றாங்கன்னு சொன்னா காவலன் சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அதுல மிஸ்டு கால் விட்டாலே 10 நிமிஷத்துல காவல்துறை வந்து அங்க குதிக்குதுன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் காலம் எப்படி சார் மோசம் நீங்க சொல்ல முடியும்? கண்டிப்பா சரியான காலம். உண்மை இல்லையா? இல்லன்னு சொல்ல முடியுமா? குடும்பத்துல பிரச்சனை, உங்க காலத்துல பிரச்சனை இல்லையா? குடும்பம்னா பிரச்சனை இருக்கதான். சரி, நான் இப்ப இந்த வாட்ஸ்அப் காலம் தானே, இப்பயே குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, நான் ப்ரூவ் பண்ணி காட்டா? இவ்வளவு பேர் ஆண்கள் பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, ஒரே ஒரு குறிப்பா கேள்வி கல்யாணமான ஆண்களை பார்த்து கேட்கிறேன். கேள்வி சரியா? 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா? அவங்க பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. பாத்தீங்களா? என்ன நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? நான் லூசா தூக்க பாடா. ஆனா அந்த கார்னர்ல ஒரு அண்ணன் தூக்குனார். ஏன் தெரியுமா? பக்கத்துல உங்க வீட்டுக்காரமா அந்த கருவாப்பைய கேக்குறான், அவளை தென்னாவட்டா உட்காந்துருக்கீங்க தூக்குங்க கையன்னு ஒரே இடி, வலி தாங்க முடியாம தூக்குறாரு. ஆனா இதே நம்ம தாய் கொளுத்துற கல்யாணமான பெண்கள்கிட்ட கேளுங்க, 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க. ஏன்? அன்பு பண்பு பாசமா
எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு அடப்பார், அதனால எழுந்துக்கு ஒரே புருஷனா வரணும், அந்த ஒரு கணக்கு தான் சார். சரி, நான் இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், தாராளமா கேளுங்க. புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை சரி மணி பர்ஸ்லயே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். அதுல ஒரு அக்கா சொல்லுது, அந்த வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, இல்ல மணிப்பர்ஸ்ல வேற வச்சுக்கணுமா? அவங்க 2 பேரும் சொல்றாங்க, வந்து என்ன மணிப்பர்ஸை திறந்தா பார்க்க போறேன், சும்மா தூக்குடி. ஆஹா. ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோ மணிப்பர்ஸ்ல வச்சிருக்காங்க. நல்ல ஒரு கைத்தறல தாராளமா 2 போட்டோ மணிப்பர்ஸ்ல அந்த அளவு பாசம் சார். அவ்வளவு பாசமாடின்னு கேக்குறேன். லோன் வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சிருக்காங்க. ஒட்டி பிடிச்சி ஆட்சி கையெழுத்து போட்டு விட்டுருவா, நான் காலம் பூரா லோன் கட்டிக்கினே தெரிய வேண்டியதுதான் சார். லோன் இஎம்ஐ கட்டினாலும் வாழ்க்கையில வெற்றியை நோக்கி பயணப்படுறது எங்களுடைய வாட்ஸ்அப் காலம் சார். நான் ஒண்ணே ஒரு விஷயம் கேட்கிறேன், எங்க வாட்ஸ்அப் கால பசங்க சார்பா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நிறைய இலக்கிய மன்றத்துல நடுவரா இருக்கீங்க, நிறைய பாட்டு பட்டிமன்றத்துல பட்டைய கலப்புறீங்க, நிறைய ஆன்மீக சொற்பொழிவு பேசுறீங்க. இந்த மேடையில உங்களை சாட்சியா வச்சு எங்க வாட்ஸ்அப் கால பாட்டு ஒரு பாட்டை பாடுறேன், அதுக்கான விளக்கத்தை மட்டும் நீங்க கொடுத்துருங்க. நான் பட்டிமன்றமே பேசலங்க. தமிழ் பாட்டா இங்கிலீஷ் பாட்டா? எங்க சினிமா பாட்டு, தமிழ் பாட்டு. சினிமா பாட்டா? எந்த பாட்டு வேணாலும் படியா. நம்ம எல்லாம் வாட்ஸ்அப் கால ஓகேவாடா? நீங்க எல்லாம் தான் சாட்சி, உங்களை சாட்சியா வச்சு கேட்கிறேன், நடுவர் சொல்லணும் பதில். ஓகேவா? டீல் ஓகேவா? அங்க பாருங்க, அங்கேயும் வாட்ஸ்அப் கால பெண்கள்லாம் ஒரு கேங்கா உட்காந்துருக்காங்க, அவங்களும் சாட்சி. ஓகேவா? பாடட்டா? ரெடியா இருக்கீங்களா? வாட்ஸ்அப் கால பாட்டுனே ஓகே, ரெடியா இருக்கீங்களா? அது சிங்கம்ங்கிற திரைப்படத்துல இருந்து பாட போறேன். சூர்யா நடிச்சது. நல்ல ஒரு கைத்தறல கொடுங்க, தாராளமா. எனக்கு தெரியும்யா, நான் படம் பேரை சொன்ன உடனே அப்படியே சூர்யா நடிச்சுன்னு சொல்றாரு. ரெடியா இருக்கீங்களா? பாடட்டா? வாட்ஸ்அப் கால பாட்டு. Everybody listen to some Everybody party. Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody running, coming, it's time to party. Everybody listen to some rumba, tumba, tumba. Everybody giving, checking, moving, checking, naughty. Everybody go ring, go ring, go ring, go ring, go ring, go. Everybody time to move it, let's just to party. விளக்கத்தை சொல்லுங்க, நல்ல கையை தட்டுங்க. வாட்ஸ்அப் கால கேக்குது, பதில் சொல்லுங்க. நடுவர் மாட்டிக்கிட்டானா? இருந்தா சொல்றேன். Everybody listen to some இப்போட்டியா நான் யோசிக்கையில பாடி கெடுத்து விட்டுறேன். சரி 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 சொல்லு. Everybody listen to some இப்போட்டியா நெருக்கி வருது, நீ பேசி கெடுத்து விட்டுற. நம்ம குடும்ப கௌரவமே இதெல்லாம் இருக்கு, குடும்பமே அந்தரத்துல தொங்குது. குடும்ப கௌரவம் அந்த முதல் வரிய சொல்லு. Everybody listen to சொல்லியா? எவரிபடி. எவரிபடி அப்படின்னா என்ன? என்னது? எவர் சில்வர் படி. எவர் சில்வர் படியா? அடுத்த வரிய சொல்லு. ரம்பா. ரம்பா. கும்பா. கும்பா தும்பா. இப்ப பாடு. எவர்படி ரம்ப ரம்ப கும்பா கும்பா தும்பா. எவர்படி ரம்ப ரம்ப கும்பா கும்பா தும்பா. நல்ல ஒரு கைத்தறல தாராளமா கொடுத்து. எல்லாமே எனக்கு தெரியும். இத எழுதின கவிஞனுக்கே இந்த விளக்கு. சரி, இத சொல்லிவிட்டீங்கல்ல, எங்க வாட்ஸ்அப் கால பாட்டு இன்னொரு பாட்டு பாடுறேன். இந்த பாட்டுக்கு மட்டும் நீங்க விளக்கத்தை சொல்லிருங்க பாப்போம். பாடியா? சரியா இருக்கீங்களா? பாட்டா? கோங்கிற திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு. கோன்னா என்ன? அரசன். அரசன். அரசன்ற திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடட்டா? Bonjour, boys and girls. You people look so good tonight. Yeah, let's party, keep the space as we take it on higher. Rhythm set the song on fire. Yeah, சங்குகளின் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். விண்ணிலும் மண்ணிலும் நட்சத்திரங்களோடு ஒன்றாக சேர்ந்து இணைந்து பிணைந்து நனைந்து பின்னி பிச்சு பேசலாம். Yeah, all you people, all you Tamilers there, look back, look from you people. We share face with divine. We give you one to keep on the hip hop. Tamil Tappagutti. நீ இருக்கதான் பிரச்சனை. இது பானிபூரிக்காரன் பாடுற பாட்டு தானே? பானிபூரிக்காரன் பாட்டா? அதான் பாஞ்சா 5 ரூபா கொடு, பிச்சு பிணைஞ்சு சொல்றிய. நல்ல திரும்ப ஒரு கைத்தறல தாராளமா கொடுத்துருங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், பசங்களுக்கு ஏத்த மாதிரியான காலகட்டம் தான் இந்த காலகட்டம், இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், ஒரு ரோஜா செடி எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, அதுல ரோஜாவும் இருக்கும் முள்ளு இருக்கும். முள்ள மட்டுமே பாக்குறது அவங்களுடைய கண் பார்வை, அதுல இருக்க அழகான ரோஜாவை பாக்குறதா சார் எங்க பார்வை. நான் இல்லைன்னு சொல்லிட்டுங்களா? ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டா, வாட்ஸ்அப் காலத்துல பிரச்சனைகள் இருக்கு, நான் பகிரங்கமா ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. நல்ல நல்ல நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, ஒருத்தன் குடிக்கவே மாட்டேன்னு சொல்றான்ல, அவனை விட டாஸ்மார்க்ல வேலை பார்த்துக்கிட்டே குடிக்க மாட்டேன்னு சொல்றான் பாத்தீங்களா?
பாத்தீங்களா? அவனுக்கு தான் சார் பாராட்டு கொடுக்கணும். சத்தியமா சொல்றேன், இந்த காலகட்டத்துல வாட்ஸ்அப் காலகட்டம் சிறந்த காலம். ஏன் தெரியுமா சொல்றேன்? ஒரு காலத்துல பொழுதுபோக்கு அம்சமே கிடையாது. ஒரு ஊர்ல இந்த மாதிரி திருவிழா வச்சு ஒரு நாடகம் வச்சாங்கன்னா அந்த ஊரே கூடி வந்து வேடிக்கை பார்க்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? வீட்டுல டிவி கிடையாது, நாடகம் கிடையாது, கையில செல்போன் கிடையாது, நெட் கிடையாது. ஆனா இந்த காலத்துல 78 சேனல் இருக்கு, 1008 ஜிபி நம்மள்ட்ட நெட் இருக்கு. இத்தனை பொழுதுபோக்கு அம்சம் இருந்தாலும் கூட அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல சிந்தனை உள்ள ஒரு பாட்டு பட்டிமன்றத்தை நம்ம ஊர்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அதுக்காக இவ்வளவு மக்கள் கூடி உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப் கால எந்த விதத்துல சார் குறைஞ்சு போச்சு? நியாயமான கேள்வி தானே. உண்டா இல்லையா? புறம் பேசுறது அவங்க வேலை சார். அந்த கைவெளி காலத்து ஆளுங்க என்ன பண்ணும்? புறம் பேசும். அது வேலை. குட்ட வேலைக்கு போயிட்டு பேச மாட்டீங்களா? புறம் பேச மாட்டீங்களா? ஒரு கிளவி இன்னொரு கிளவி கூப்பிடும், ஏட்டி என் முட்டு வேலையை முடிச்சிட்டோம், உன் விட்டு வேலையை முடிச்சிட்டியா? அது அங்க இருந்து கத்தோம், என்னோட வேலையை முடிச்சுட்டு நாம 2 பேரும் உட்காந்து பேணு பாக்குவோம் அப்படின்னு உட்காந்துச்சுன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடுத்தருக்கு வரப்போதுன்னு அர்த்தம். அது உண்மைடா. இது பேசுறத மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. 2 கிளவி சேர்ந்துச்சுன்னா என்ன பேசுன்னு நம்மளே கண்டுபிடிக்க. எப்படி பேசும்? என்னடி சொல்ற? அவன் 4 நாளா காணமாட்டி. அவங்க 2 பேரும் வேளாங்கண்ணில ரூம் போட்டு தங்கியிருக்காங்களாம். திருப்பூர்ல ரூம் பிடிச்சி தங்கியிருக்காங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா. பாத்தீங்களா? இவ்வளவு போறேன். இங்க வாட்ஸ்அப் காலத்துல பேச நேரம் இருக்கா? கடைசியில பேசுங்க. பாத்திருக்கீங்களா? நம்மளுக்கு இதுக்கு ஊர் வம்பு. வாங்க போவோம். அவ்வளவு நேரம் பேசுனதே ஊர் வம்பு தான். என்னம்மா எனக்கு எப்படிமா கிளவி பாச தெரியாம போகும்? நான் தினம் 2 கிளவிகளோட தானே பட்டிமன்றம் பேச போறேன். எனக்கு எப்படி கிளவி பாச தெரியாம போகும்? வாட்ஸ்அப் காலம் படபடன்னு போயிட்டே இருக்கும் சார். நல்லதை தேடி போயிட்டு இருக்கிறது எங்களுடைய காலம். அதுலயும் வெறும் பெருமை பேச வேண்டியது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல என்ன உங்க காலத்துல அந்த காலத்துல என்ன அந்த காலத்துல சொல்றது? அந்த காலத்துல நாங்க ராசிபுரத்துக்கு நடந்தே போனோம். விதி நடந்து போனேன். இப்ப நடந்து போனா லூசு பையன் சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்துல பவுன் வெறும் 25 ரூபா வந்துச்சு. அப்ப என்ன 100 பவுன் வாங்கி வச்ச? அப்ப வழி இல்லாம தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் ஏக்கர் 10,000. என்ன 100 ஏக்கர் வாங்கி வச்சேன். அப்போ வழி இல்லாம தான் இருந்தேன். அப்ப அந்த காலத்துல என்ன நொந்த காலத்துல நம்ம வீரனுடைய நாடக மன்றம் கூட பாருங்க, நம்ம பட்டிமன்றத்தை புக் பண்றதுக்கு கார்டா சார் போஸ்டர்ல அனுப்பி விட்டாங்க. போஸ்டர்ல கார்டு அனுப்பி விட்டுறது நம்ம பட்டிமன்றத்துக்கு வந்து சேர்ந்திருக்க முடியுமா? நேரா ஒரு போன் அடிச்சாங்க, யார் யார் வர்றாங்கன்னு விவரத்தை சொல்லுங்கன்னாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சீங்க, அவங்க இன்விடேஷன் அனுப்பிச்சாங்க. நேரா பிரிண்ட்ல கொடுத்து போட்டு பிளெக்ஸ போட்டுருக்கோம்னு சொன்னா எங்க வாட்ஸ்அப் கால எந்த விதத்துல சார் மோசம்? நீங்க போன்ல சார் வேலையை முடிச்சா எல்லா வேலையும் முடிச்சமா இல்லையா? அந்த காலம் மாதிரி என்ன லெட்டரா போட முடியும்? இப்பொழுது நாங்கள் இந்த ஊர்ல இங்க நடத்துறோம், நீங்க இத்தனாம் தேதி வந்து சேருங்க. எப்ப கிளம்பி எப்ப வர்றது? ஏயா உங்க காலத்துல ஃபர்ஸ்ட் காதல் ஒழுங்கா இருந்துச்சா? அவங்க காலத்துல காதல் தோல்வி வந்தா என்ன சார் பாடினாங்க? அவள் பறந்து போனாலே, அவள் ஆட்டோல போனாலே, அவ மாட்டு வண்டியில போனாலே பாடிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. எங்க காலத்துல நாங்க எப்படி பண்ணோம்? காதல் தோல்வி வந்தா கூட சேர்த்து வச்சோம் சார். ஆண்கள் காதலுக்கு பெண்கள் காதலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? யார காதலிச்சா நாம நல்லா இருப்போம்னு சுயநலமா நினைச்சா அது பெண்கள் காதல். மச்சான் அவன் யார காதலிச்சாலும் நல்லா இருக்கட்டும்டான்னு பொதுநலமா நினைச்சா எங்களுடைய ஆண்கள் காதல். அந்த ஆண்கள் காதல்ல தோல்வி எட்டா கூட கவலைப்படாதரா, சேர்த்து வைக்க நான் இருக்கேன்னு பாடுறது எங்களுடைய வாட்ஸ்அப் காலம் சார். நல்ல காதலுக்கு கள்ள காதலுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல காதல், போயிட்டாரு வாங்க அப்படின்னா அதான்டா கள்ள காதல். சத்தியமா எங்க காலத்துல அப்படி இல்ல சார். நாங்க நல்ல காதலை சேர்த்து வைப்போம். எப்படி தெரியுமா கொடுத்தோம்? எப்படி சேர்த்து வச்சாரு? சேர்த்து வச்சா நடுவுல உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், கேளியா? பெருமை பேசுறது என்னைக்குமே ஆண்களா? என்னைக்குமே பெண்கள் மாதிரி பெருமை பேச முடியாது. எதை வச்சு சொல்ற? ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். இதற்கா நாமக்கல்ல 250 ரூபா சொன்னேன், 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த வாரு 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்கிட்டயா சொல்றானா? பாத்தியா? எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். ஏன்? தலைதான் தொங்கிருமே அண்ணன் நிமிந்தாவில சொல்றதுக்கு. ஆனா நிஜமாவே நடுவருள்ள ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். வாட்ஸ்அப் காலம் சிறந்த காலம் நாங்க ஏன் தெரியுமா சொல்றோம்? அவர் இன்னொரு விஷயம் மஞ்சுநாத பேசுறப்ப ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார். பைக்ல இந்த பசங்க சர்ன்னு போறாங்க, டர்ன்னு போறாங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. உங்க காலகட்டத்திலயும் பாம்பு கடிச்சு ஆஸ்பத்திரி போகாம செத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எங்க காலகட்டத்துல இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? எங்க பார்த்தாலும் கேமரா இருக்கு, தொலைத்தொடர்பு வசதிகள் அதிகமா இருக்கு. அதனால எந்த ஊர்ல ஒரு பிரச்சனை நடந்தாலும் உடனே மத்தியில பப்ளிக்ல தெரிய வருது. உங்க காலகட்டத்துல
இதே போல திருட்டு பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. அது மக்களுக்கு தெரியல, அதனால உங்களுக்கு நல்ல காலமா அது தெரியும். அந்த காலத்துல எத்தனை பேர் காலரா நோய் வந்து கொத்து கொத்தா போனாங்க, பிளேக் நோய் வந்து எத்தனை பேர் கொத்து கொத்தா செத்தா. ஆனா இன்னைக்கு கொரோனா வந்தாலும் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சது இந்த காலம் தானையா. அதுலயும் நிஜமா சொல்றேன், WHO சொல்லக்கூடிய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு விஷயம் பதிவு பண்ணுச்சு. என்ன தெரியுமா? என்ன? கொரோனா காலகட்டத்துல கொரோனா வந்து நிறைய பேர் மரணிச்சாலும் இந்தியாங்கிற ஒரு அற்புதமான நாடுதான் பல விதத்துல தடுப்பூசியை கண்டுபிடிச்சு உலக நாடுகளுக்கெல்லாம் இலவசமா கொடுத்த ஒரு அற்புதமான நாடு. முன்னோடியா இருக்கக்கூடிய என்னுடைய பாரத தேசம்னு சொன்னா அது இந்த வாட்ஸ்அப் காலம் சார். இல்லன்னு சொல்ல முடியுங்களா? யோசனை பண்ணி பாருங்க. கொரோனா காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, அப்ப இந்த பிள்ளைகள் எதுல படிச்சாங்க? செல்போன்ல தானே படிச்சாங்க, ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சாங்க. ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சு தான் அவன் அறிவை வளர்த்துக்கிட்டான். அதுல அதை கூட சைனா அறிஞர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ்ங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த சில்ல பிள்ளைகளுக்கு கணிதத்தினுடைய அடிப்படையே மறந்து போயிருக்குன்னு சொன்னா, கொரோனா காலகட்டத்தில் கூட பள்ளிக்கூடத்துக்கு நீங்க போக வேணாம், பள்ளிக்கூடமே உங்க வீட்டுக்கு வரும்னு வாட்ஸ்அப் மூலமா கொண்டு வந்து சேர்த்தது எங்களுடைய வாட்ஸ்அப் காலம் சார். இந்த காலத்தை மோசம்னு சொல்ல முடியுமா சார்? அந்த காலத்துல என்ன, நான் 10வது படிக்கும் போது பேப்பர் தினத்தந்தியில மாலை மலர் மாலை முரசுல தான் ரிசல்ட்டே வரும். நான் நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னா எங்க அப்பா என்னை திட்ட ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி எங்க அம்மா, டேய் நாளைக்கு நீ எப்படி பெயிலா போயிருவே, இங்க இருக்காத, நீ அத்தை வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிருச்சு அம்மா. நாங்க மாமா வீட்டுக்கு போயிட்டேன், போய் அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். எங்க மாமா மகன் 460 எடுத்துச்சு. சரி, என் பேரு பேப்பர்ல வரல. என் மாமனை நம்பி போனா அந்த ஆள் அங்கேயே வச்சு குத்துறான். என்னத்த படிச்ச என்ன பேப்பர்ல மாலை முரசு பேப்பர்ல 10வது ரிசல்ட் வரும்போது நம்பர் வராம போயிரும். சூசைடு பண்ணி செத்தவன் எத்தனையோ பேர். ஆனா காலையில விடுபட்ட நம்பர்னு வரும்பாரு, அதுல என் நம்பர் வந்துருச்சு. அப்புறம் தான் தைரியமா நான் வந்தேன். நான் 10th என்ன மார்க் தெரியுமா? என்ன மார்க்? 251. 251 500க்கு. அத பெருமையா வேற சொல்றீங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தேன்னா 50% கீழே போயிருந்தா வாத்தியார் ஆயிருக்க முடியாது. அந்த 1%ல தான் நானே தப்பிச்சேன். ஆனா நிஜமாவே நீங்க பேசுற பேச்சுல ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமா ஒரு விஷயம் சொன்னீங்க, கவனிச்சீங்களா? ஒரு காலகட்டத்துல ரிசல்ட் வந்த உடனே அதுல நம்பர் இல்லைன்னு சொன்ன உடனே நாம ஃபெயிலா போயிட்டோம்னு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்குவாங்க. மறுநாள் அது தினத்தந்திலையோ தினகரன்லயோ பகல் டயத்துல கால நியூஸ் பேப்பர்ல வரும், அந்த நம்பர் வந்துரும், அந்த பையன் பாஸ் ஆயிடுவான். ஆனா அவனுடைய வாழ்க்கையே ஃபெயிலா போயிடுது சார். இந்த காலம் நல்ல காலகட்டம்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு அப்படி இல்லையா? அன்னைக்கு ரிசல்ட் வந்த உடனே அப்படி நெட்ல போட்டு பார்த்த உடனே வருதா இல்லையா? உடனடியா மார்க் லிஸ்டே வருது இல்ல, எத்தனை பெர்சன்டேஜ்னு வருது இல்ல, அதெல்லாம் இருந்துச்சு அவங்க காலத்துல. அதுலயும் ஏன் சார் இப்ப ஏன் சார் இவ்வளவு பேசுறீங்க? அவங்க காலகட்டத்துல பெரிய மார்க்கே என்ன சார்? நீங்க சொன்ன மாதிரி 200 250 இதுதான் மார்க். ஆனா இந்த காலகட்டம் வாட்ஸ்அப் காலகட்டம் 10th எக்ஸாம்ல எடுத்துங்க. இந்த கொரோனா காலகட்டத்துல கூட எல்லாமே அப்பப்ப படிச்சு பாஸ் பண்ணாங்க. நான் 10th எக்ஸாம்ல என்ன மார்க் தெரியுமா எடுத்தேன்? நம்ம ஊர்ல கற்றோர் நிறைந்த சபையில சொல்றேன், வாட்ஸ்அப் காலத்துக்காக பேச வந்திருக்கேன். 10th பப்ளிக் எக்ஸாம்ல 500க்கு 499 எடுத்த ஒரு பேராசிரியர் தான் உங்க முன்னாடி பேசியிருக்கேன். நல்ல ஒரு கைத்தல தாராளமா கொடுங்க. உன் பேரு பேப்பர்ல வரல? எனக்கு அதே வருத்தம் தான் சார். மார்க் ஷீட் எடுத்துட்டு ஹெட் மாஸ்டர் போயிட்டேன். என்ன சார் இது 500க்கு 499 எடுத்திருக்கேன், ஒரு பேப்பர்ல என் பேர் வரலன்னு. அதுக்கு எங்க எச்எம் சொன்னார், மரியாதையா கிளம்பி போயிடு, 500க்கு 499ங்கிறது நீ 10th எக்ஸாம்ல மட்டும் வாங்கணும், நீ 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் வாங்கின மார்க்கே அவ்வளவுதான்ட்டார். அதுக்கு வராதா? பிராடுங்கிறத ப்ரூவ் பண்றடா நீ. பிராடு நம்பர் 1ன்னா 1 தான்டா. நான் 12th எவ்வளவு மார்க்? 10th தான் 251. 12th அப்பெல்லாம் 1200. ஆமா, 1200க்கு 1192 எடுத்தேன். 1192. நான் எப்படின்னு கேட்க மாட்டேனே, கேட்பேன். நீங்க 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் வாங்கின மொத்தமா இருக்கு அவ்வளவுதான். சத்தியமா +2ல மட்டும் 1192. அப்ப நல்ல ஒரு கைத்தல்ல தாராளமா +2ல மட்டும் 1192. இருங்க, உங்க பேரும் பேப்பர்ல வரலையே? வல்லைன்னு தான் போன் பண்ணி கேட்டேன். நம்ம சொந்தக்காரர் தான் உதயகுமார் டிஓ இருக்கார். அவர் எங்க ஹெட் மாஸ்டர் கிட்ட போன கொடுக்க சொல்லி சரி விட்டார். 2 அந்த ஹெட் மாஸ்டர் ஏன் அடிக்கிறான்னு கேட்டேன். தம்பி அது முழு பரிச்சையில மட்டும் எடுக்கணும், நீங்க காப்பரிச்சை அரைப்பரிச்சை முழு பரிச்சை 3ஐயும் சேர்த்து அவ்வளவுதான் எடுத்திருக்கீங்க. நம்ம போலப்பே அவ்வளவு தேவலா மாட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், வாட்ஸ்அப் கால ஏன் தெரியுமா சிறந்ததுன்னு சொல்றேன்? எங்களுக்கு தாலாட்டு பாட்டு தெரியாது, ஆனா கூட யூடியூப்ல நாங்க பாட்டுல போன்ல தாலாட்டு பாட்டை போட்டு போயிட்டே இருப்போம். இந்த வயல்வெளி காலம் என்ன பண்ணுது? அப்படி சொல்லாத. இந்த காலத்துல ஏன் பொண்டாட்டி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட சத்தியமா நான் வாட்ஸ்அப் கால பேசினாலும் ஒத்துக்கிறேன். எங்க காலகட்டத்துல யூடியூப்ல வேணா தாலாட்டு போடுவோமே தவிர எங்களுக்கு
பிள்ளைகளுக்கு தாலாட்டு பாட்டே தெரியாதுங்க. என் பொண்டாட்டி எம்ஏ இசை முறைப்படி திருவையாறு இசைக்கல்லூர்ல படிச்சவ. அவ என் பிள்ளைய தொட்டியில போட்டு தாலாட்டுவா பாருங்க. என் சொந்த பந்தத்துக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். தாராளமா சொல்லி கொடுங்க. ஒண்ணு காட்டுங்க. தாராளமா சொல்லி கொடுங்க சார். கேக்குதா கேக்குதா? பிள்ளைய தொட்டியில போட்டு தாலாட்டுவா பாருங்க. தொகைரவா பாட்டே அவ்வளவுதான்டா. பாட்டே அவ்வளவுதானா? கதவு திறந்து பாக்குற 32 நாய் படுத்து கிடக்கு. ஏன்டி இத்தனை நாய் கிடக்குங்கிறேன். வந்த நாய் எல்லாம் சும்மா தான் இருக்கு, சொந்த நாய் தான் குலைக்குதுங்கிறாய். பாத்தீங்களா? ஆனா கூட வாட்ஸ்அப் கால மனைவி தாலாட்டு பாடின உடனே வாயில்லா ஜீவன் ஒரு 32 நாயாவது வந்துச்சு இல்லங்க. ஆனா இவங்க காலகட்டத்துல நாயா வருது, பிரச்சனை தானங்க வருது. அன்னைக்கு பாக்குறேன் ஒரு அம்மா தாலாட்டு பாடுறன்னு ஒரு கிளவி, வயல்வெளி காலத்து கிளவி பேரனை தொட்டில போட்டுட்டு ஓ ஆரி 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 ஆவோ ஆரி 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 ஆவோ ஆரி ஆரி ஆரிச்சுல. அந்த குழந்தை தொட்டின்னு போட்டு சனியனை எதுக்கு இங்க வந்து கத்துற? உன் தாத்தன் கிழவங்க வாசல்ல போய் உட்காந்துருக்கான், அங்க போய் கத்து, நானே தூங்கிக்கிறேன். அதுவும் ஜாட பேசல இந்த வயல்வெளி காலத்தால அடிச்சுக்க முடியாதுங்க. வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுது, குழந்தைக்கு தானே தாலாட்டு பண்ணணும். முதல் நாளே குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. முதல் நாளே மாமியா கூட நாத்தனா கூட முடிபிடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைட்ல உட்கார்ந்து இருந்தாங்க. பிள்ளை அழுது தாலாட்டு பண்ணா. எப்படி தெரியுமா பண்ணா? பூமியோ நல்ல பூமி, என் புண்ணியரும் நல்லவரு, புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. ஆயாயா அங்க ஒரு அக்கா சொல்றாங்க, ஐயோ எனக்கு கல்யாணமாயி 17 வருஷம் ஆகுது, ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்பட்டனா அதே இந்த கருவாயை நம்ம ஊர்ல மைக்கில் சொல்றான் ஆயான்னு பாக்குறாங்க. அடுத்து நாத்தனா உட்காந்தால ரெண்டாவது நெய்சா நாத்தனாவை கூட்டா, மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவரு கூட பிறந்தே மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே தொந்தரவு. ஒரே அடிதடி சார். நம்மால் வந்தார், தாத்தா வந்து பார்த்தார். அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேர் சண்டை போடுறாங்க. புள்ள அழுதுன்னு அவர் தாலாட்டு பண்ணார். அந்த காலத்துல எப்படி நம்ம பாட்டு, யாரும் அடிக்கவில்லை யார் அடிச்சும் இவாளல, தானே அழுகிறாண்டி, தம்பித்தோண வேணுமுன்னு, தம்பித்தோண வேணுமுன்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மள 140 கோடியில கொண்டை விட்டுட்டாங்களே. பாத்தியலா பாத்தியலா, கொரோனாவுல மட்டும் 70 லட்சம் புள்ள உறந்திருக்குங்கிறாங்க. என்ன கொரோனாவுல சமூக இடைவெளியோட இருங்கன்றாங்க, சமூக இடைவெளி எல்லாம் மறந்துட்டாங்க. பாத்தீங்களா? நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் சார். நகைச்சுவைக்காக நிறைய செய்திகளை பதிவு பண்ணியிருந்தாலும் வாட்ஸ்அப் காலம் எந்த விதத்துல சிறந்ததுன்னு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். இவ்வளவு பிள்ளைகள் இருக்காங்க, இங்க படித்த பெற்றோர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, ஆசிரியர் பெருந்தகைகள், பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் இருப்பீங்க. நம்ம ஊருக்கு வந்து ஒரு நல்ல செய்தி, நாங்க மகாராஜன் தலைமையில நாங்க பேசுற பட்டிமன்றங்கள் மஞ்சுநாதன் குழு வெற்றி அடைய காரணம் என்ன தெரியுமா? 1000 நகைச்சுவைகளை அள்ளி தெளிச்சாலும் மனசுல நிக்கிற மாதிரி 4 வார்த்தைகளை நம்ம ஊருக்கு சொல்லிட்டு போறதுனால இன்றளவு நாங்க பிஸியா போறோம்னா நல்ல ஒரு அரங்கு நிறைந்த கை தட்ட தாராளமா நீங்களா கொடுக்கலாம். ஏன்னா இப்ப இந்த மேடை ஒரு 5 அடி உயரம் இருக்குமா, ஒரு 4 அடி இருக்கும். எங்களை இங்க மேடை ஏத்தி நீங்க கீழே உட்கார்ந்துருக்கீங்கன்னா எங்களை விட நீங்க அறிவில்லாதவர்கள் அல்ல. நீங்க நிறைய படிச்சிருந்தாலும் எங்களை மேடை ஏத்தி நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறதுக்கான காரணம் நாங்க பேசுகின்ற பேச்சு, சொல்லுகின்ற செயல்கள் ஒன்றாவது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு அடியாவது உயர்த்தி விடாதா என்கின்ற நல்ல காரணத்தால தான் நீங்க கீழே உட்கார்ந்துட்டு எங்களை மேடை ஏத்தி அழகு பாக்குறீங்க. அந்த காரணத்தால சொல்றேன், இங்க இருக்கிற ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா நாளைக்கே வாய்ப்பு இருந்ததுன்னா எல்சிடி ப்ரொஜெக்டர்ல இந்தியா விண்ணுக்கு அனுப்பிய சந்திராயன் 3 லைவ்ல முடிஞ்சதுன்னா யூடியூப்ல இருக்கு. அதை தயவு செஞ்சு எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுங்க. காரணம் என்ன தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் அறிவு சார்ந்த இந்த பட்டிமன்றத்தை கேட்கக்கூடிய இந்த பிள்ளைகள்ல கூட ஒரு அற்புதமான ஏபிஜே அப்துல் கலாம் போன்ற ஒரு அறிவியல் விஞ்ஞானி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன். ஏன் தெரியுங்களா? வாட்ஸ்அப் கால எந்த விதத்துல தெரியுமா சிறந்தது? நீங்க சொன்ன செய்தியை தான் சொல்றேன். கொரோனா காலகட்டத்துல எந்த நோய் வந்துச்சுன்னே தெரியாம இறந்தது அவங்களுடைய வயல்வெளி காலம். ஆனா கொரோனா காலகட்டத்துல இதுதான் நோயின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்தையும் கண்டுபிடிச்சு இன்னைக்கு உலக நாடுகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு எந்தவித இயற்கை சீற்றம் வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சக்தியை எங்களுடைய வாட்ஸ்அப் காலம் வாங்கியிருக்கேன் சார். இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? இந்த சந்திராயன் 3 அனுப்புனப்ப இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்டரி நான் சொல்றேன். வயல்வெளி காலத்துல முதல் முறையா இந்தியா அந்த மாதிரி சந்திராயனுக்கு விண்வெளி
நிலவுக்கு ராக்கெட் அனுப்பணும் முயற்சி பண்ணப்ப அமெரிக்கன் மேகசின்ல ஒரு நியூஸ் வந்தது, ஒரு கார்ட்டூன் படம். என்ன தெரியுமா? அந்த கார்ட்டூன் படத்துல ரஷ்யாக்காரன், அமெரிக்காக்காரன், சைனாக்காரன்லாம் உள்ளர விஞ்ஞான அறிவியல் ஆராய்ச்சி கூடத்து உள்ளர உட்கார்ந்து இருக்க மாதிரியும், வெளியில ஒரு பசுமாடை வச்சுக்கிட்டு ஒரு இந்தியாக்காரன் கதவை தட்டுறது மாதிரி ஒரு கேலி சித்திரம் வந்தது. சுருக்கமா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அறிவியல் ஆராய்ச்சின்னு சொன்னாலே அது அமெரிக்கா, ரஷ்யா தான். இந்திய நாடுகள் அறிவியல் ஆராய்ச்சியில ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க மாடு மேய்க்கத்தான் லாயக்குன்னு சொல்லி காட்டியது அவங்களுடைய வயல்வெளி காலம். அதையெல்லாம் முறியடிச்சு இன்னைக்கு சந்திராயன் 3 அது நிலாவுக்கு யாருமே அனுப்ப முடியாத தென் பகுதியில் அனுப்பி, அது மட்டும் இல்லாம ஒரு படம், ஹாலிவுட் படம் எடுக்கணும்னாலே 900 கோடி தேவைப்படுது. வெறும் 650 கோடியில சந்திராயன் 3 கொண்டு போய் தென்பகுதியில் இறக்கி இன்னைக்கு உலக நாடுகள்லாம் நம்மளுடைய பாரத தேசத்தை பார்த்து வியக்குதுன்னு சொன்னா இது வயல்வெளி காலம் இல்ல சார், வாட்ஸ்அப் காலம் இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு விபத்தே ஆயிடுது, 108க்கு போன் பண்ணோம்னா ஓடி வந்து ஆம்புலன்ஸ்ல வந்து உடனே தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போறோம், இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்றோம், இயங்காத இதயத்தை கூட இயங்க வைக்கிறோம்னு சொன்னா நோய் நொடிகள் பெருகி போய்விட்டது இல்லை என்று சொல்லவில்லை. அதை தாண்டி அதற்கான மருந்துகளை உடனடியாக கண்டுபிடிக்க கூடிய காலம் எங்களுடைய வாட்ஸ்அப் காலம்னு சொன்னா நீங்க விவசாயம் இல்லைன்னு சொன்னாரு. இந்த பக்கத்துல இருக்க ஈரோடு பக்கத்துல அரச்சலூர்ன்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த அரச்சலூர்ல ஒரு விஞ்ஞானி என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு விவசாயி இன்னைக்கு விவசாயம் இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி இல்லைன்னு புலம்பல. ஒரு காலகட்டத்துல ஏரியில தண்ணி இருந்தது, அதுல நீங்க குளிச்சிங்க, சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு தண்ணி இல்ல, அதனால அவர் தண்ணி இல்லைன்னு புலம்பல. என்ன தெரியுமா பண்ணாரு? அமெரிக்க ஆய்வு கூடத்தோட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட தொலைத்தொடர்புல இன்டர்நெட்ல கம்யூனிகேட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டைமிங், செல்போன்ல ஆப் மூலமா டைமிங் செட் பண்ணாரு. சொட்டு நீர் பாசனம் அவர் தேவைப்படுற நேரத்துல அவர் எங்க இருந்தாலும் அவர் ஆப் ஆன் பண்ணா போதும், அவருடைய வயல்வெளிக்கு சொட்டு நீர் பாசனம் போகுதுன்னு சொன்னா இன்றளவு நல்ல மகசூலை ஈற்றக்கூடிய ஆற்றல் எங்களுடைய வாட்ஸ்அப் காலத்துக்கு இருக்குன்னு சொன்னா இது மோசம் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா சொல்ல. மாடியில் இன்னைக்கு என்ன போல இந்த பாருங்க, இந்த பெண்ணு உட்கார்ந்துருக்க, மேக்கப் போடுறத பத்தி கேவலமா சொன்னாரு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உளவியல் ரொம்ப அழகா சொல்லுது, பெண்கள் தங்களை தாங்களே அழகுபடுத்தி கொண்டால் அவர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிப்பதாக உளவியல் சொல்லுகிறது. அதனாலதான் எங்க பெண்கள் பார்க்கறதுக்கு அவங்கள விட கொஞ்சம் அழகா இருக்காங்க. இது மேக்கப் நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் கிரீம் தொட்டு பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த வகையில மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், விளையாட்டா இருக்கட்டும், வயல்வெளி காலம்னு பெருமை பேசுறீங்களே, நீங்க இதுவரைக்கும் கனவுலே பார்த்துக்கிட்டு இருந்த ஆஸ்கார் அவார்ட எங்க வாட்ஸ்அப் கால நாயகன் AR ரஹ்மான் வாங்கிட்டு 2 கையில எடுத்துக்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்ன காலம் எங்களுடைய வாட்ஸ்அப் காலம்னு சொன்னா இதை மோசம்னு சொல்ல முடியுமாங்களா? எப்படி பார்த்தாலும் சரி, அறிவியலாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், அனைத்து சாதனையும் ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காலம் வயல்வெளி காலம் அல்ல, அது வாட்ஸ்அப் காலமே என்று சொல்லி கூழு, சுண்டல், வேர்க்கடலை, வத்தக்கறி, எடுமாங்க, சுண்டகஞ்சி, சுட்டவள, மக்கத்தில் நீர்மோர், பேட்தண்ணி, இளநீர், இராத்துக்கோ, கடன்பட்ட, கம்ருக்கு, வெள்ளரிக்கை, அவிச்சமிட்ட, ஆப்பாயில், இந்த வயல்வெளி இது எல்லாமே டூப்பு. எங்களுடைய வாட்ஸ்அப் காலம் தான் டாப்பு. எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி எங்க பசங்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி. நடுவர்களே, எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி, ஏன்னா ஜெயிச்சரம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை சொல்லிட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. எங்க அணிக்கு நீங்க தீர்ப்பை சொன்னா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை சொல்லிட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி வாட்ஸ்அப் காலத்தினுடைய ஒரே ஒரு பெருமையை சொல்லி உட்கார்ந்துறேன். இன்னைக்கு விளையாட்டுல 1000 சாதனைகளை உலக நாடுகள் பண்ணலாம், ஆனா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஒரு போட்டியா விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாயகன் யார் தெரியுங்களா? பிரக்யானந்தன் சொல்லக்கூடிய செஸ்ல சாம்பியனா திகழக்கூடிய டாப் 2 கிரேடில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை இன்றளவும் ஒரு பிரக்யானந்தன் அற்புதமா வேட்டையாடி இன்னைக்கு உலக நாடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய உதாரணமா இருக்கக்கூடிய என் தமிழ் தேசத்து சிங்க குட்டி பிரக்யானந்தனுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்ட தாராளமா நீங்களா கொடுக்கலாம்.
ஏன் தெரியுமா? அவங்க அம்மா அப்பாவும் பெரிய ஜீனியஸ் கிடையாது. அவங்க பிஞ்ச செருப்பை போட்டுக்கிட்டு சாரிய கூட ஏத்தி கட்டிக்கிட்டு தான் மகன் ஜெயிப்பானான்னு வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த ஏழை தாயினுடைய கனவை இன்றளவு உச்சத்துல கொண்டு போய் வைக்கிறான்னா, நீங்க யூடியூப்ல ஓபன் பண்ணி பார்க்கிற விஷயத்தை பொறுத்து தான் எங்களுடைய வாட்ஸ்அப் காலம் நல்ல காலமா கெட்ட காலமான்றது இருக்குது. நீங்க வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி விவசாயம் செய்வது எப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வாட்ஸ்அப் காலம் நல்ல காலமா இருக்கும். அந்த நடிகை என்ன Dress போட்டிருக்கான்னு பார்த்தா அது உங்களுக்கு கேடாக விழும். அது எங்களுடைய குற்றம் அல்ல, அது நீங்க பார்க்கக்கூடிய செயல்களை சார்ந்தது என்று சொன்னால் நல்ல காலம் என்பது என்றைக்குமே எங்களுடைய வாட்ஸ்அப் காலம்தான். நவீனத்தையும் தொழில்நுட்பத்தையும் மாற்றவே இயலாது. ஒரு காலத்துல விளக்கு வெளிச்சமே இல்லாம திருவிழாவை கொண்டாடுற காலம் மாறி இங்க விளக்கு, இங்க மைக்கு, அங்க சீரியல் பல்புன்னு சொல்லி நவீன தொழில்நுட்பம் எல்லாம் சேர்ந்தாலும் கூட இந்த நவீன தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி பண்பாடு மாறாம அந்த கோவில் திருவிழாவும் அந்த சாமிக்கு ஒரு திருவிழாவை எடுக்கக்கூடிய இந்த ஊரே முன்னுதாரணமாக இருக்கிறது. வாட்ஸ்அப் காலம்தான் சிறந்தது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையான பேச்சு, நல்ல செய்தியா சொல்லியிருக்காரு. நீங்க இன்னொருத்தருக்கும் கைதட்டணும். அந்த சந்திரயான் 3 உருவாக்கிய முழு பொறுப்பில் இருந்த வீர முத்துவேலுக்கு ஒரு தடவை ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். மிகப்பெரிய மனிதர் அவர்தான். இந்த தமிழகத்துக்கே பேர் வாங்கி கொடுத்தார். அவ்வளவு பெரிய சாதனைகளை இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. போன வருஷம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல நந்தினின்னு ஒரு பொண்ணு 600க்கு 600 எடுத்துச்சு. அதுக்கு அடுத்தபடியா மோனிசா என்ற ஒரு பெண் 598 எடுத்துச்சு. அன்னைக்கு என்ன மார்க் எடுத்த? அன்னைக்கு என்ன படிச்ச? நீ முதல்ல படிச்சியா? நீ படிக்கிறக்க வாய்ப்பு இல்லையே. ஆடமை மாடமைன்னு நம்மளை புத்தியை மழுங்கடிச்சாங்க. பெண் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கான வாய்ப்பை வயல்வெளி காலம் கொடுக்கவில்லை. இன்று அனைத்து வாய்ப்புகளையும் பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் முன்னாடிலாம் என்ன, ஆஸ்பத்திரி போனோம்னா சென்னை போகணும், அங்கே போனாதான் பெரிய ஆஸ்பத்திரி. இதயம் பார்க்கணும்னா சுபலம் ஆஸ்பத்திரி போகணும், மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் ஹாஸ்பிட்டல் போகணும். இங்க இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. மருத்துவத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி வந்துருச்சு. ஒரு தலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா மூளைக்கு ஒரு டாக்டர், கண்ணுக்கு ஒரு டாக்டர், இந்த மூக்குக்கு ஒரு டாக்டர், மூக்கு ஓட்டைக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், எல்லாத்துக்கும் தனித்தனியா பாட்டா பிரிக்கிறான். உனக்கெல்லாம் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, நேர சென்னை ஏத்தணும், எல்லாம் பிரிச்சு தனித்தனியா எடுத்து காட்டுறாங்க. இதயத்தை தொடச்சிட்டு எடுத்து திருப்பி வைப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு விஞ்ஞான வளர்ச்சி. அந்த காலத்துல பிள்ளைகளுக்கு போலியோ நோயை அந்த காலத்தில் அப்படியே வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவில் போலியோ என்ற நோயே கிடையாது என்கிற அளவுக்கு ரோட்டரி சங்கம் அதற்கு உதவி செய்து இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுத்து பிள்ளைகளை பூரா எந்த ஊனமும் இல்லாம